டாண்டனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஜி ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது டாண்டனோட சீசன் 2 எபிசோட் 6ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? உட்காரு, எங்கடா போற? சரி வா, ஸ்கூலுக்கு சேர்ந்து போலாம். ஆமா, ஜிஜி என்னன்னா ஈவில எப்ப வேணா வந்துடும் போல இருக்கு. அவன் பேரியர்ல வீக் ஆயிட்டே இருக்குடா. அப்படியா? அப்ப பேய் ஓடுறது எப்ப நடக்க போகுது? எனக்கு தெரியலையே. இப்ப ஏதோ புதுசா ஒண்ணு கேட்டுட்டு இருக்கானுங்க. யாரோ ஐஆர்சி பர்ஃபார்மன்ஸா? பட் அவங்க ஃபெஸ்டிவல்ல தான் கிடைப்பாங்களா? இப்ப தேடிட்டு இருக்கானுங்க, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களை வச்சு ஈவில என்டர்டெயின் பண்ண முடியும். ஒருவேளை அப்படி பண்ணோம்னா பேய் ஓடுறது நமக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். ஆனா அவங்க கிடைக்கிற மாதிரியே தெரியல. பாப்போம். நீ சொல்றத பார்த்தா டாரோ பேரியர் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டு இருக்க போல இருக்கு. அப்படின்னா நம்ம தான் ஈவிலையை பாத்துக்கணுமா? ஆமாண்டா, கரெக்டா சொன்ன. பட் உட்காரன், உன்ட்ட ஒரு விஷயம் பேசியே ஆகணும். திடீர்னு இவளுக்கு போந்துருவாளுங்க. பெருசா எதுவும் பேச மாட்டாங்க. இந்த நேத்து நடந்துச்சுல, ஐ மீன் இந்த வால்கனோ எரப்ட் ஆனது, யூஎஃப்ஓ பார்த்தது, அதெல்லாமே ஒரு ஆர்டிக்கலா வந்திருக்குமா, அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே ஸ்கூலுக்கு வந்தோம்னா நம்ம ஐரா வருவா. பட் எல்லாருமே பார்த்தோம்னா பார்க்காத மாட்டே இருப்பானுங்க. 10வது வரைக்கும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் எவனையுமே மதிக்க கூட மாட்டானுங்க. இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு பயங்கரமான வருத்தமா வேற இருக்குமா. அங்க என்னடி பண்ற? இங்க வா. ஐயோ, என்னை கடத்திட்டு போறாங்க சொல்லி கத்திக்கிட்டு கிடப்பா. என்ன தைரியம் இருந்தா என்னை அப்படி இழுத்துட்டு வருவ? சாகிறதுக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. அப்படி தாண்டி நம்ம ஐரா வந்துட்டா பாத்தியா? இருந்தாலும் டக்கக்குரா, உன் கூட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உக்காரன், ஐரா, நீங்க 2 பேரும் என் கூட வந்து தங்குங்கடா. எது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க பாருங்க, ஜிஜியோட ஈவிலை அப்படிங்கிறது எப்ப வேணா திரும்ப வரலாம். டாரோவுமே இப்ப வீக் ஆயிட்டு இருக்கா. அதனால நீங்க 2 பேரும் கூட வந்து தங்கிதான் ஆகணும். கிராணி பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் 24/7 பாத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? நம்ம வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல. இது எப்படி? வேற வழி இல்ல போல இருக்கே. இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இது ஒஸ்துலயுமே ஒஸ்து. அதை பத்தி நினைக்கிறப்ப எனக்கு வாமிட் வருது. இல்லை வரலண்ணா, போங்கடா. எதே யார் சொன்னா? இதோ வந்துட்டோம். சரி, அப்படின்னா இன்னைக்கு நைட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐரா, நீ மன்னிச்சிரு. ஒருவேளை என் கூட பேசினாலும் உன் ஃப்ரெண்ட்ஸு உன் கூட பேசலன்னா நீ என்கிட்ட பேச தேவையில்ல. இது உன் தப்பு எதுவும் பண்றதுக்கு இல்ல. இது எல்லாமே என் தப்பு தான், நான் பாத்துக்கிறேன். பாட்டி இங்க பாருங்க, புகையா வருது. ஆஹா, நடந்துருச்சு. டாரோ வெளில வந்துரு. இங்க பாரு, இனிமேல் டாரோ உனக்கு இருக்க மாட்டான். ஒரு சுட்டு தண்ணி பட்டா கூட ரொம்ப ஆபத்தா மாறிடும். நீ தான்ப்பா பார்த்து பக்குவமா இருந்துக்கணும். இப்படி இங்க பேசிட்டு இருக்கப்பே இவங்களுமே வந்துருவானுங்க. வந்துட்டீங்களா? இந்தாங்க இந்த சுடுதண்ணியை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையும் சுடுதண்ணி பிடிச்சிருவானுங்க. சரி, இப்போதைக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி ஆயிரும். எல்லாமே சாப்பிட உட்காதா. ஆமா, நீ என்ன ஸ்கின் லோஷன் யூஸ் பண்ற? சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் செம்ம கேம் விளையாடுவோம். ரெடியா இருக்கியா? அடைய நாளைக்கு அண்ணா அந்த சோயா சாஸை நவுத்துடு. இவன் எடுக்கிறப்போ ஒரே ஒரு சொட்டு, ஜஸ்ட் ஒரே ஒரு சொட்டு ஜிஜி மேல பட்டுருமா? டேபிள் பறக்க, அந்த டேபிள் வீட உடச்சுக்கிட்டு பறக்கும். உட்காரன் மேல ஒரு உதைய போட இந்த பூட்டி நம்ம கிராணி அடிக்க வர ஐராவா அந்த வீட அவன் கைய பிடிச்சிட்டு இருப்பா. கரெக்டா மோமா என்ன பண்ணுவானா, சுடுதண்ணி ஊத்தி விட்டுருவாளா. என்னைய மன்னிச்சிருங்க. எப்ப பார்த்தா இப்படி பண்ணிக்கிட்டு எப்பதானே நீ அடங்குவ? உகரன், உனக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு எதுவும் கிடையாது. ஈவிலை வர வர ரொம்ப ஸ்ட்ராங்கரா மாறிக்கிட்டே இருக்கான். கிராணி ஏதாச்சும் பண்ணுங்க, எப்பதான் அவனை ஓட்டி விடுவோம்? ஜிஜி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? நீ சொல்றது என்னமோ ஒண்ணு கரெக்டு தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே அந்த வீடு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. தொந்தரவுக்கு எங்களை மன்னியுங்க. தொல்லை பண்றது தெரியுதுங்களா? அப்படியே திரும்பி போயிருங்க. ஆமா, எப்ப ஐஆர்சி பர்ஃபார்மன்ஸ் வருவானுங்க? சரிட்டா, அதெல்லாம் இருக்கட்டும். பிளானை ஃபர்ஸ்ட் போடுவோம். முதல்ல இந்த ஐராக்கு தான் சொல்லி கொடுக்கணும். எது எனக்கா? நான் தாண்டி லீடரு, மறந்துட்டியா? நான் சொல்றத நீ கேட்கணும். ஆமா, நீ சொல்றத கேட்டா எல்லாம் சாக வேண்டியதா? அடி இந்தா வாங்கிக்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கிடப்பாளுங்க. ஏங்க, இந்த சைக்கோ ஐஆர்சி வீடுங்கிறது இதுதானே? ஆமாண்டா, அதுக்கு என்ன? நான் உங்க ரிக்வெஸ்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கேன். நாங்க தான் ஐஆர்சி பர்ஃபார்மன்ஸ். இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக ஆரம்பிப்பானுங்க. நான் நினைச்சதோட இங்க பயங்கரமா இருக்கீங்கடா. செம்ம பண்ணா இருக்க போது. 10வது குறையும் பேய் ஓட்டுறவங்க வேற. எது பேய் ஓட்டுறவங்களா? இல்ல ஐஆர்சி யூஸ் பண்ற எல்லாருமே பேய் ஓட்டுறவங்களே கிடையாது. சொல்ல போனா அவங்களோட வாய்ஸ் மட்டும் தான் ரொம்ப முக்கியமானது. இவங்களோட இந்த பாட்டு அப்படிங்கிறது நம்ம உலகத்தை மட்டும் கிடையாது, செத்து போன உலகத்தையும் போய் ரீச் பண்ணுமா. 10வது குறைக்கு இவங்க பேய் ஓட்டுறவங்க கிடையாதுன்றதுனால இவங்க மேல பேய் வந்து தாவாது. ஸோ எல்லா வகையிலுமே இவங்க ரொம்ப பெஸ்டான ஒரு ஆளுங்க தான். இந்த போட்டு நம்ம ஜிஜியை படுக்க வச்சு ஃபுல்லா ரெடி ஆயிடுவானுங்க. எல்லாரும் இசைமலையில தயாரா, பேய் ஓட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி
கத்துக்கிட்டு அலறிட்டு இருப்பானுங்க. அடிக்கிற அடியில காதெல்லாம் கிளியறதுக்கு சவுண்டு தெரிக்கும். வேறு சொல்லி இவன் அந்த கத்து இவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குமா. இந்த பாட்டு கிட்டார் வாசிக்கிறவன், வயலின் வாசிக்கிறவன், ட்ரம் அடிக்கிறவன் சொல்லி அவ்வளவுதான் அந்த தட்டமே வைபா மாறிடும். ஒரு பாட்டு இவங்க வேற செம்ம குஜாலாயிருவானுங்க. பத்தாவது குறிக்கு சைக்கோ அடி மேல அடி அடிச்சுக்கிட்டு இருப்பா. ஜிஜிக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிரும். ஈவில பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். சொல்ல போனா உடம்பு அப்படியே அந்த இடத்துல பறக்க ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவங்க ஒரு படி ஜாலியா இருக்கு. சைக்கோ செம்ம இதா இருப்பா. நிறுத்துங்க மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்க. மோமோ உன் பவர் தூரமாச்சு யூஸ் பண்ணு. இந்த போட்டு மோமோ அப்படியே ஜிஜி மேல பிடிக்க இவளுக்கு இந்த ஈவிலை எல்லா நேரமும் இவளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்ல அதை கொல்லாதீங்க கொன்னுடாதீங்க ஈவிலை கொன்னுடாதீங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இவ என்னடா வளரிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் வந்துட்டு சத்தியம் பண்ணிருக்கேன், நான் அவன் கூட சேர்ந்து விளையாடுவேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். அவன் நினைச்சது எல்லாமே யாரு கூடயாச்சும் விளையாடணும்னு சொல்லிதான் நினைச்சிருக்கான். ரொம்ப வருஷமா ரொம்ப காலங்களா பார்த்தோம்னா பூட்டியா வச்சிருந்திருக்கானுங்க அவனை. மத்தவங்க விளையாடுறத பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கானே தவிர மத்த யாரு கூடயுமே விளையாடுறது கிடையாது. அவன் இப்பதான் ஃபைனலா ஃப்ரீயான நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இப்ப அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பாவமா மாறிடும். இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, அதை பத்தி நினைக்கிறப்ப எனக்கு பயங்கரமா அழுகையா வருது. வேணான்னு கத்திட்டு இருப்போம். நான் என்ன வேணா செய்யறேன், நான் இப்படியாச்சும் பாத்துக்கிறேன். பச்சை தண்ணி என் மேல படவே படாது, காப்பாத்துங்க ப்ளீஸ், அவனை விட்டுருங்க, அவனை கொல்லாதீங்க, ஈவிலையை கொல்லாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்னு சொல்லி கதறிட்டு இருப்பானா. அணைச்சு விட்டுருவா. நான் என் மைண்ட மாத்திக்கிட்டேன்டா, இதை அப்படியே நிறுத்திப்போம். ஈவிலைய நம்ம ஃபேமிலி கூட சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எது என்ன சொன்னீங்க? சரிட்டா, உங்க வேலை முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்புங்க. பாட்டி நீங்க உண்மையிலே தான் சொல்றீங்களா? ஜிஜி சொன்னதை கேட்டீல, இதனாலதான் ஜிஜி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்பனா இவனை வாழ்க்கை முழுக்க பார்த்துட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் டைம் எப்படிப்பட்ட டைம் தெரியுமா? இவன் சுயநலத்துக்காகலாம் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் வெளியில போறேன், நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. அப்படின்னா நான் பாத்துக்கிறேனே, நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே ஈவிலைய பாத்துக்கிறேன். ஒருவேளை நான் அப்படி டஃபா மாட்டேன் அப்படின்னா அவனை செக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒருவேளை ஈவிலைய மாட்டினா கூட எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஆனா டக்ககுரா, நீ சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமா மாறிடும்டா. நீ நிம்மதியா கூட தூங்க முடியாது, உன் வாழ்க்கையே நரகமா மாறிடும். இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல. கரெக்டா சொன்னான். நானும் அவங்க கூட ட்ரெயின் பண்ண போறேன். நாங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா எது நான் தாண்டி சண்டை போடுவேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. சைக்கோ மேல ஏதோ ஒண்ணு படும். என்னன்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிரும். பைத்தியக்காரங்களா போய் தண்ணி எடுங்களான்னு கத்து உட்காரன்னு அப்படியே கட்டி பிடிக்க வருவானா. பாட்டான்னு ஒரு குத்துன குத்துக்கு உடச்ச விட மறுபடியும் உடச்சு தெறிக்க விட்டுருவானுங்க. பாட்டி நைட்டு பயங்கரமா குளிர போகுது. கரெக்டா சொன்ன, சூப்பர் மார்க்கெட்ட போயிட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். பாதத்திலேருந்து அப்படியே மேல மண்டைக்கு கொண்டு வா. லேசர் பீம் மாட்ட வச்சுக்கோ, அதை அப்படியே கொண்டு வந்து மண்டையில இருந்து ஃபிங்கர் டிப்பு கொண்டு வா. அப்படிதான் கரெக்டா பண்ற. நான் கீழே விழுவாம ட்ரை பண்ணு. இங்க பாரு ஜிஜி, இந்த மாதிரி தான் என்ன வேணா புடிச்சுக்கோயேன். பரவாயில்லையே, சின்ன வயசுல பண்ணதெல்லாம் உனக்கு யூஸ் ஆகுது போல இருக்கு. எது அந்த போசா? சின்ன பிள்ளைல இப்படி வச்சிருவிய அந்த போசா? அதுதான் சீயை கொண்டு வரதுக்கான ஒரு இது. நீ வந்து அதுக்கு தேவையான ஸ்டேட்டை அடைஞ்சிட்ட அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது அன்லாக் பண்ற மட்டும் ஆயிரும். அதை ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருவேளை அதை நீ ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா ஈவிலை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடும். அது ஒரு வேலையே இல்ல, அந்த மட்டும் உனக்கு மாறிடும். இவன் எங்கடா போனா? தண்ணி கொஞ்சம் இதாண்டா இருக்கு, சூடாதான் இருக்கு, நீ கை கழுவு. தேங்க்ஸ்டா உட்காரன். ஒரு நிமிஷம் இரு, பாக்ஸ் அறந்து விழுவுது. நான் பண்றதுலதே என்னை மன்னிச்சிடுறா. இல்ல மன்னிப்பெல்லாம் கேட்காத. உனக்கு தெரியுமா, டர்போகிரானி என்னை சபிச்சக்கப்புறம் நான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்தேன். அப்ப ஐஎஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. நான் எப்படியாச்சும் அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நாங்கள் தங்கினதுக்கு, சாப்பிட்டதுக்கு, என் ட்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பே ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால டெய்லிக்கும் நியூஸ் பேப்பரை கொஞ்சம் காசுமே கொண்டு வருவேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொடுத்து என்னடா பண்ண போற பைத்தியக்காரா? ஒருவேளை எனக்கு ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, என் மேல கடன்ல இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா இல்லாதவங்களுக்கோ இல்ல கஷ்டப்படுறவங்களோ போய் கொடு, அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு பேர் தான் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்டா, அவங்க ஆசாமான ஒரு ஆளு. ஆனா என்னோட இது அப்படி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப கூலா இருப்பாங்கடா. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள மட்டுமே கூலா ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அளவுக்கு இல்லைனாலுமே அவங்கள மட்டும் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இவனடா இப்படி தூங்குற? இப்பதான் இந்த இன்ட்ரோல பாப்பீங்களா அது வரும். அதே சமயம் சாப்பிட ஆரம்பிப்பானுங்க. டே டக்ககுரா, உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி பார்த்து பண்ணிட்டு இருப்பா. மோமோ கேட்கறது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டா. அதே மட்டும் இங்க ஸ்கூலுக்குமே கிளம்பிடுவானுங்க.
நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்டி. நான் பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ண போறேன். இது எப்பயிலேருந்து என் வீடை நான் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும்ப்பா. அப்போனா அவன் செல்ஃபோன்ரி. அதெல்லாம் எவனுக்கு தேவை, அது அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வார்மாக இருந்தால் போதும். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, ரிரினா இருக்கால, அவள் ஏதோ பார்ட் டைம் ஜாபுக்கு ஏதோ தேடிட்டு இருந்தா. அவள்கிட்ட போய் நம்ம கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் மோமோ பிரச்சனை அது கிடையாது. நீ பார்ட் டைம் ஜாப் போறதுல ரொம்ப பெரிய அதிசயம். பத்தாத குறைக்கு போய் அவங்க கூட சண்டை போட்டு போயிட வருவ. அதெல்லாம் செட் ஆகாதுமா. கவலைப்படாத, நான் இப்போ வளர்ந்துட்டேன். எதா வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உட்காரன், மோமோ ஏதோ பார்ட் டைம் ஜாபுக்கு போயிருக்காளாண்டா. நீ தனியாக வீட்டுக்கு போவியா? பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறேன். யார் சொன்னா நீ தாண்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாளுங்க. அண்ட் இந்த பேனலில் ஒரு பொண்ணு வரா இல்லையா சென்டரில், இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் அடுத்த ஆறுக்குள்ள இவ தான் பெரிய ஒரு சம்பவத்தையே பண்ணுவா. நான் டேட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், நீ விட்டுருக்கடி. எது டேட்டா? காஃபி குடிக்க தானே கூட்டிகிட்டு போகிறோம். 2 பேர் வந்தால் என்னைக்கிட்டி டேட்டா மாதிரி இருக்கு. உனக்கு புரியுற மாட்டேன் சொல்கிறேன். மோமோவும் ஜிஜியும் டீ குடிக்க போனால் அது என்னது டேட் இல்லை. அப்பனா இது எப்படா டேட் ஆகும்? உட்காரன், வா உனக்கு டீ வாங்கி தரேன். டீயா? நான் ஒரு துளி டீ கூட தின்ன மாட்டேன். எது ஒரு துளி வேணாண்டா, நிறைய குடி அப்படின்ட்ட மட்டும் இழுத்துட்டு போயிடுவாளுங்க. எங்கேன்னு பார்த்தா மோமோ வேலை பார்ப்பால அந்த இடத்துக்கு இழுத்துட்டு போயிடுவாளுங்க. நீ எங்கடா? ஐயாசே ஏம்மா அந்த பொண்ணு என்ன இப்படி போயிட்டு இருக்கு? மோமோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எங்க கம்பெனிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி சொல்லி திட்டி விட்டுருவா. பத்தா குறைக்கு இவங்க ஆர்டர் எல்லாத்தையும் இவ தான் வாங்கிட்டு இருப்பாளா. மோமோ ஓர கண்ணால பார்க்க இவ இங்க சைட் அடிச்சுட்டு இருக்க. அவ்வளவுதான், அந்த இடம் ஒரு மாதிரி மாறிடும். நீ டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கடா. எது எவன் அப்படி சொன்னா? மோமோ கொடுத்தா எது வேணா குடிப்பேன். அழகாவும் அற்புதமாவும் மாறிடும், அழகாவும் அற்புதமாவும் மாறிடும். ஏமா நீ பேச என் காதல் உள்ள மனசை வஸ்து ஒருநிலைப்படுத்து, அப்பதான் உனக்கு கேட்கும். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா மாறதுக்கு என்கிட்ட ஒரு வித்தை இருக்குது. அப்படியே அவங்க கையை செஸ்ட்டுக்கு கொண்டு வந்து ஆர்ட் சிம்பிளை போட்டு சொல்கிறத அப்படி சொல்லுங்க, மோவ் மோவ் ட்ரை பீம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிப்போம். ஒரு பெரிய சாப்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு சாப்டர் தான். அண்ட் இன்னும் 2 வீடியோவில் பார்த்தோம்னா ஈவில் யாருக்குமே ஃபுல்லாக முடிச்சிருவேன். ஸோ லவ் யூ ஸோ மச்.